ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 2 எபிசோட் 6 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்து உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ எபிசோடோட ஸ்டார்டிங்கில் சாஹி கேட்டுக்கிட்டு வந்திருக்கேன். எங்க உள்ள போனவங்க இன்னும் உள்ள வரல. உள்ள யாரும் எல்லாம் போயிருக்கான். ஸ்ட்ரைக் டீம் ஒன்று போயிருக்காங்க. கூடவே எங்க மைனிங் வேலையில செய்யற ஒரு பையன் ஈரான் காட்டர் சஞ்சயின் கூட போயிருக்கான். அப்படியா போய் ரொம்ப நேரம் ராஜா அட கடவுளே பிரச்சனையாச்சேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து போறதுக்கு முன்னாடி கையில சுவாடு இருக்கிறத மறந்துறாங்க. அவங்க எடுத்துன்னு வராது ஆடா ஆயுதமே இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். நீங்க தப்பா நினைக்கலாம், உங்ககிட்ட எதுனா ஸ்வாடு மாதிரியான ஆயுதம் இருந்தா கொடுப்பீங்களா? ஸ்வாடெல்லாம் இல்லைங்க, இதை வேணா பயன்படுத்திங்க சொல்லிட்டு மைனிங் வேலைக்கு செய்யறது அந்த கருவி அவங்க கிட்ட கொடுக்க. இப்போதைக்கு இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வேற எதுவும் எங்களால பண்ண முடியாது. சரி இந்தாங்க, இதெல்லாம் தேவையில்ல, இதே நீங்களே வச்சுக்கோங்க சொல்ல. மிஸ்டாயும் உள்ள போது ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது, அதனால நீங்க உள்ள போறோம்னு விருப்பப்படுறீங்களா? ஏன்னா ஒரு ஆயுதம் கூட இல்லாம போறீங்க, உங்களுக்கு அப்புறமா எதனா ஆயிடுச்சுன்னா எனக்கு கவலையா இருக்கு, அதனால இதை எதுவும் போங்கன்னு கேட்க அவ்வளவு பயத்துல சரி ஓகே வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அதை வாங்கி அந்த இடத்துல கிளம்புறான். இன்னொரு பக்கம் உள்ள போன நம்ம ஹீரோட டீமும் பயங்கரமா மாட்டிக்கிறானுங்க. அங்க இருக்கிற ஆர்க்ஸ் எல்லாருமே கூச்சல போட்டு வரவேற்கிறாங்க. வாங்க ஹியூமன்ஸ் வாங்க, என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சம் இல்லை. இன்னைக்கு எல்லாரும் சுத்தி நின்று நம்ம பாகுபலியில தரையை தட்டுறவங்க மாதிரி தட்டிட்டு இருக்காங்க. ஹீரோவை சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்க. ஆமா இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க தெரியல. இங்க நிறைய ஆர்க்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாவும் தெரியுது. நம்மள சுத்தி நிறைய ஆர்க்ஸோட சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அப்ப அந்த ஆர்க்ஸோடைய கூட்டத்தோட தலைவனும் நிறுத்துங்கன்னு சொல்ல டீம் லீடரும் இவங்க எதுக்காக இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்க சுத்தமா புரியல. இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும், என்ன ஹியூமன்ஸ் இந்த இடத்த விட்டு போகணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தோட தலைவனா இருக்கிறவன் அவனுடைய மாஸ்க் கிட்ட அவனுடைய ஆறாவை காமிக்க இவங்க ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆயிட்டு அசையாத மாதிரி நிக்க. என்னடா பண்றீங்க, எதுக்காக எங்களை இந்த இடத்துக்கு வர வச்சிருக்கீங்க கேட்க. எதுக்காகனா ரொம்ப காலங்களா இந்த இடத்துல என்னுடைய சோல்ஜர்ஸ் வந்து எந்த ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் இல்லாம ரொம்ப விரக்தியில இருந்தாங்க. அவங்களுடைய அந்த என்டர்டைன்மெண்டோடைய பசியை போக்குறதுக்காக தான் ஹியூமன்ஸா இந்த இடத்துக்கு வந்திருக்க விருந்தாளிகளை வர வச்சிருக்காங்க. அதனால இன்னைக்கான என்டர்டைன்மெண்ட்டே நீங்க தான்டா. உங்கள ஒவ்வொருத்தனையும் எங்க ஆளுங்க விளையாட்டு மூலியமா சாவடிப்பானுங்க. அதை பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க. என்னது இங்க எல்லாரையும் கொண்டுருவானுங்களா? அடடா தேவலமா வந்து இந்த இடத்துல மாட்டிக்கணும், இதுக்கப்புறம் எப்படி இந்த இடத்துல தப்பிக்குது? ஆனா அந்த கூட்டத்தோடைய தலைவனும் இந்த இடத்துல அந்த குரூப்ல அந்த ஹியூமன் மட்டும் எனக்கு ஏன் வித்தியாசமா தெரியறான், என்னமோ சரியில்லை. சரி இருந்தாலும் இந்த என்டர்டைன்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோமா? இதுக்கெல்லாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம். என்னுடைய தலைமையில இந்த குரூப் இந்த இடத்துக்கு வந்திருக்கு, இவங்க உயிருக்கு நான் தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு தலைவன் அந்த இடத்துல இருந்து போயிட்டு அவனை நேருக்கு நேரம் எதிர்க்க போக்க வாங்க போய் அட்டாக் பண்ணுவோம்னு சொன்ன அடுத்த விஷயம் பார்த்தா பின்னாடி இருக்கும் யாருமே கால் எடுத்து முன்னாடி வைக்கல. எல்லாருமே பயத்தோட உச்ச கட்டத்துல ஒட்டா பாத்திரமே அந்த இடத்துல பேசிடுவாங்க போல அந்த அளவுக்கு நடுக்கத்துல நின்றுட்டு இருக்காங்க. நான் உங்களை விட மாட்டோம்னு சொல்லிட்டு இவனும் போக முட்டாள் ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அட்டிக்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஷீல்டை வச்சு தடுத்துறான். அவன் ஒரு மேட்ச் டே பார்க்கு தலைவன் என்னதான் ஓவர் பவர் மேட்சா இருந்தாலும் பின்னாடி போட்டு தாக்குவல மேல வெயிட் பண்ணி பாருங்க. ஏன்டா உன்னை என்டர்டைன்மெண்ட் தானே வர வச்சேன், எங்களை அட்டாக் பண்ணது கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம கிங்கோவை மேல எங்கேயும் தூக்கி போட்டு கொள்ற லெவலுக்கு பண்றான். இதே மாதிரி பண்ணிட்டு இருக்க எல்லாரும் பதட்டத்துல அவனை விட்டுருங்க ப்ளீஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு பயத்துல இருக்கேன். அவன் கீழே கடைசியா ஒரு அடி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவனை போடலான்னு போக்க சரியா ஹீரோ வந்து டைமிங்ல வந்து பிடிப்பான். கிங்கோ உன்னால முடிஞ்ச அளவுக்கு போறான்னு. பட் நான் இந்த இடத்துல என்னுடைய ஆளுங்க யாரும் சாக கூடாது, ப்ளீஸ் இவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சோல்ஜர் ஹீரோ அட்டாக் பண்ணான்னு வர அவன் பின்னாடி இருந்து அவனை கட்டுப்படுத்த அவனை அதே மாதிரி தூக்கி பிடிக்கல சொல்லுறான். நல்லாவே போறான் கிங்கோ, என்ன மன்னிச்சிரு சஞ்சன்வோ, என்னால முடிஞ்ச அளவுக்கு போனேன். என்ன இந்த குரூப் உடைய லீடர்ன்ற முறையில் நான் உங்க எல்லாருடைய உயிருக்கும் நான் தானே பொறுப்பு. யார் அவன், எப்படி இவனால இந்த மாதிரியான மேட்சுக்கு